ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்? நண்பர்களே, நான் சொல்ற 5 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் குரு பகவான் கடகத்துல உச்சம் பெறுகிறார். தட் வி நோ வெல். இது கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இங்கே அவர் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. ஓகே, உச்சம் பெற்ற இந்த குரு ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கிறாருன்னா விருச்சிகத்தை பார்க்கிறார். அது மங்களன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாயினுடைய வீடு. இது குரு மங்கள யோகம் என்று அறியப்படுகிறது. சூப்பர். இதுல சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த குரு சனியை பார்க்கிறார். இந்த சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை குரு பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷம் விலகி விடுகிறது. ஏற்கனவே அவர் குரு வீட்டில் தான் இருக்கார். அதனால பாதி தோஷம் போச்சு. குரு பார்த்து மீதி தோஷமும் போச்சு. அதனால சனி இனிமேல் கெட்டவர் கிடையாது, நல்லவர். இது நிறைய பேர் பதிவு பண்ணல, நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த ராகு மகரத்துக்கு வரப்போகிறார் டிசம்பர் 6. அப்போ இந்த குரு ராகுவை பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒன்று உருவாக போகுது. இதுவும் ஒரு புது எக்ஸ்க்ளூசிவான விஷயம். அதே மாதிரி செவ்வாய் இந்த வருடம் நீச்சமாகி கடகத்திலே ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறார். அப்போ அவர் நீச்சம், குரு அங்க உச்சம், நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. இதுக்கு அடுத்து இதே டிசம்பர் 6 கேது பெயர்ந்து கடகத்துக்கு வரார் சிம்மத்திலிருந்து. குருவும் கேதுவும் சேர்ந்தால் அது கோடீஸ்வர யோகம் என்று அறியப்படுகிறது. ஆக என்ன சார் என்னென்னமோ யோகம்லாம் சொல்றீங்க, இவ்வளோ யோகமும் இந்த வருஷம் நடக்க போகுது. இது அழகா நம்ம பதிவு பண்றதா நம்மளுடைய நோக்கம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோகங்கள் கொடுக்கக்கூடிய சிறப்பான பலன்கள்னா என்னென்ன? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்கள் கையில் 1 கோடி ரூபாய் பணம் கொடுங்க, அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் அன்னை டிஃபன் வாங்கி சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது. இதான் இவங்களுக்குரிய பெரிய சிறப்பே. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே ராகு ஏற்கனவே இப்போதான் சார் ஒரு பெரிய போராட்டத்துக்கு நடுவில் சிக்கி இப்போ தான் என் ஒய்ஃப் கிட்ட நான் நல்லவன்னு பேர் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கேன். இந்த புத்தாண்டு ஏதாவது அதை கெடுக்காமல் இருந்தால் போதும் சார் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நிலைமை. உண்மை என்னவென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு ராகு ஒரு படாப்படுத்திட்டார். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 5 யோகங்கள் என்ன பலன்? முதல்ல 2ஆம் இடத்துல சனி, பொருளாதாரம்ங்கிற இடத்துல சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? கும்பராசிக்காரர்களுக்கு பணம் வரப்போகிறது. அப்படியா சார்? ரொம்ப சந்தோஷம். ஸோ 2ஆம் இடத்துல பணம். இந்த சனி 2-3 நாளை பார்க்குறார், அடுத்ததாக 8 பார்க்குறார், அடுத்து 11 பார்க்க. புதுசாக ஒரு தொழில் பண்ண போகிறீங்க. இது நாள் வரைக்கும் நான் எல்லார் தொழிலுக்கும் சப்போர்ட்டாக இருந்தேன். இனிமேல் நான் தொழில் பண்ண போகிறேன். பாருங்கள், இனிமேல் பாருங்கள், நான் எங்கேயாவது எங்கன்னா இட்லி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடை பண்ணுறேன் சார். என் சக்திக்கு நான் ஏதாவது பண்ணுறேன் சார், ஆனால் நான் ஜெயிச்சு காட்டுவேன். நண்பர்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை, அதை நீங்கள் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணுறீங்கிறதா முக்கியம். ரொம்ப சீரியஸாக இறங்க போகிறீங்க. இந்த வருஷம் நீங்கள் ஆர்த்தரப்பனர் ஆக போகிறீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ஆயிடுவீங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்னென்னா, இந்த யோகங்களில் 6ஆம் இடத்துல யோகம் வருது. 6ஆம் இடம் என்பதுன்னா ரணருண ரோக சத்ருஸ்தானம். அங்கே போய் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ராம வீட்டு கோழி சோம வீட்டில் முட்டையிட்டதாம். அந்த மாதிரி 2ஆம் இடத்துல இருக்க குரு 2 கூடையவன் மற்ற இடத்துல போய் உச்சம் பெறுறாருன்னா 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்கார். இதனால் என்ன நடக்கும்னா, ப்ராஃபிட்னு எதுவும் வராது, ஆனால் கடன் எல்லாம் அடைச்சிடுவார். 6ங்கிறது கடன், 6ங்கிறது சத்ரு, 6ங்கிறது உடல்நிலை. உடம்பு சரியாயிடும், கடன்லாம் அடைஞ்சிரும். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 5ஆம் பார்வையா குரு மங்கள யோகம். குரு செவ்வாயை பார்க்குறார். இந்த செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடம், அதை பார்த்துறாரு. அப்போது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கும்பராசிக்காரர்கள். அடுத்து 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 12 பார்க்குறார். அப்போ மனைவியோட பிரச்சனை. இதனால் வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற பீச்சு கூட கூட்டு போகாத நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஒரே ஊட்டி தான், குழுவாலிலே அந்த அடி ஒரே ஜாலி தான். இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் டூர்லேயே சுற்றுவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொமான்ஸ் எல்லாம் வந்துடும். நான் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டார். அப்போ என்ன ஆகும்னா, இது நாள் வரைக்கும் நான் வாழவே இல்லை சார், என்ன சார் போனால் போகுது சார், இந்த ஒரு வருஷமும் ஒரு ட்ரிப்லேயே சுற்ற போகிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி. இந்த சில பேர் இந்த பாத யாத்திரைலாம் நடந்து போகிறது. நிறைய பேருக்கு லீவ் விட்டால் கூட அந்த லீவ் ஃபுல்லாக எல்லாம் கோயிலுக்காக போகிறாங்க. இது யார் பழக்கி விட்டதுன்னு தெரியல. லீவ் விட்டால் ஜாலியாக வேற எங்கேயாவது போமேன். நிறைய பேர் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல அவங்களுக்கு கேட்டு பாருங்கள். கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் இது நடக்கும். 2 நாள் லீவ் விட்டு பாருங்கள், அந்த 2 நாளும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கோயிலுக்கு கூட்டு போயிடுவாங்க. ஏம்மா இந்த சினிமா தேட்டரு படம் கிடம் கோயில் போகிறோம். அப்போது இந்த வருடம் அந்த கான்செப்டை மாற்றி இனிமேல் தான் நீங்கள் பீச்சுக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார்.
பணம் வரும். இதெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அப்போ யோகங்கள் என்னென்ன? 6ஆம் இடத்து சந்திரனுடைய வீட்டில் குரு வருகிறார். குரு சந்திர யோகம், வேலை கிடைக்க போது, புதுசாக தொழில் ஆரம்பிக்க போறீங்க, கடன் அடைய போகிறது, எல்லாமே சூப்பராக இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்ன, ராசியில் இருக்கக்கூடிய ராகு 12க்கு போறார். டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது என்ன ஆகும்னா, பழைய கேஸ் எல்லாம் வெளியே வரும். இந்த டிசம்பர் 6க்கு அப்புறம் கும்பராசிக்காரர்கள் பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் வெளியே வரும். ஸோ ஒரு லீகல் இஷ்யூஸு போன்ற பழைய பிரச்சனைகள் இருந்தால் அது வெளியே வருவதற்கான நேரம். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். இவர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் சுவாமிஜி? அதான் சொன்னேன், ஆஃப்டர் திஸ் ஜூன் ஒன்லி, ஆஃப்டர் டிசம்பர் 6க்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் நார்மல் ஆகும். காரணம் என்னவென்றால், இந்த குரு பகவான் இந்த கும்பத்தில் இருந்த ராகுவை குரு மிதுனத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தார். குரு பார்வை பத்துட்டு இருந்தது, அது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஜூனுக்கு அப்புறம் குரு நகர்ந்து கடகத்துக்கு வர்றதுனால ராகுவை பார்க்கறது மிஸ் ஆகிடும். ராகுனுடைய ரியல் ஆட்டத்தை இந்த ஜூனுக்கு அப்புறம் தான் கும்பராசிக்காரர்கள் பார்ப்பாங்க, கடைசி 6 மாதம். அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒய்ஃப் கிட்ட போகவே கூடாது. காலையில் எந்திரிச்சு 6 மணிக்கு வீட்டை விட்டு பாய் சொல்லிட்டு வந்தீங்கன்னா, நைட்டு 1 மணிக்கு போயிட்டு கட்டையை சாய்ச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் திரும்ப வந்துடணும், திரும்ப வேலைக்கு வந்துடணும். பெரும்பாலும் நேரம் அவாய்ட் பண்ணுங்க, நான் சீரியஸாகவே சொல்கிறேன். இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒய்ஃப் கூட பிரச்சனை வரும். இந்த ஒரு 6 மாதம் நீங்கள் ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய யோகத்தை அதிகரிக்க செய்ய இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? 6ஆம் இடத்து இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, சென்னையில் சோமமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது. இது வந்து எங்கன்னா குன்றத்தூர் பக்கத்தில் இருக்குது. சந்திரனுடைய கோயில், அங்கே போகலாம். அங்கே இருக்கிற குரு பகவானை வழிபடலாம். அல்லது ஸ்ட்ரெயிட்டாக ராகு பகவானை வழிபடலாம். திருநாகேஸ்வரம் அடிக்கடி செல்லுதல், திருப்பாம்புபுரம் செல்லுதல் போன்றவற்றை. பெரும்பாலும் ராகு தான் இந்த வருஷம் எல்லாருக்கும் ப்ராப்ளமாக இருக்குது. ராகு பகவானை வழிபடுங்க. இந்த வருடம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபரீத ராஜயோகங்களை தான் நம்ம முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக நிறைய இடங்கள்ல 6 கூடியவன் 8ல் மறைகிறார், 8 கூடியவன் 6ல் மறைகிறார். இந்த மாதிரிலாம் விபரீத ராஜயோகங்கள் உருவாகிறது. பொதுவாகவே நான் சொல்கிற டேட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வருடம் மே 10ஆம் தேதி செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி. இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பெரிய விஷயம் இதெல்லாம். அந்த செவ்வாய் புரட்டாசி மாதம் நீச்ச பெற்று குரு பகவானோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த வருட புரட்டாசி மட்டும் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா புதன் உச்சம் பெறுகிறார், சனி பார்வை. இப்போ நிறைய பேர் கடன் அடைய போகுது. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அப்போ பிளான் பண்ணுங்கள். எப்போது? புரட்டாசி மாதம். நிறைய பேர் லைஃப்பில் இந்த சனி, இந்த சூரிய பகவான் அடுத்த ஜனவரி 14, அதாவது தை மாதத்தில் மகரத்துக்கு போகும்போது குரு பார்வை பெறுவதால் நிறைய பேர் புகழேணியின் உச்சத்திற்கு சில பிரபலமாக போகிறாங்க. இதெல்லாம் இந்த வருடம் நடக்க போகிறது. அடுத்த ஒரு பெரிய மூமெண்ட்டாக என்ன நடக்க போகுதுன்னா, இந்த டிசம்பர் 6 மைண்டில் வச்சுக்கிட்ட மாதிரி ஜூன் 2 மைண்டில் வச்சுக்கோங்க. குரு அப்போ தான் பெயர்றார். ஸோ ராசி ரீதியாக இந்த ஜூன் 2 குரு பயிற்சி, டிசம்பர் 6 ராகு கேது பயிற்சி, ப்ளஸ் சனி புதனை பார்க்கின்ற இந்த புரட்டாசி மாதம், நீச்சபங்க ராஜயோகம் அடைகின்ற இந்த ஆடி மாதம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இவர்கள் அத்தனை பேருமா சேர்ந்து ஒரு நீச்சத்தை நீச்சபங்க ராஜயோகமாக்குகிறார்கள், ஒரு மறைவை விபரீத ராஜயோகமாக்குகிறார்கள். பொதுவாகவே இந்த வருடம் நிறைய பேருக்கு சிறப்பு. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.